வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்களை தமிழக பாஜகவுடைய ஒரு சில நிர்வாகிகள் ஓப்பனாக திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. வேலூர் இப்ராஹிமெல்லாம் வார்த்தையை விட்டுருக்காப்புல, அயோக்கியன், துரோகி, சுயநலவாதி அப்படின்னு மலையை சொல்லியிருக்காப்புல. அதுக்கு டீட்டெயிலாக நேற்று ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாடி ஷேமிங்கில் இறங்கிட்டாங்க. பாஜகவுடைய ஒரு நிர்வாகி செல்வகுமார் அப்படிங்கிறவர் ஆடுடைய புகைப்படத்தெல்லாம் போட்டு ஒரு ட்ரோல் பண்ணுற மாதிரி பதிவு போட்டிருக்காப்புல. திமுக என்ன பண்ணுவாங்க, அண்ணாமலையை ஆடுன்பாங்க, ஆட்டுக்குட்டி அப்படின்பாங்க. இன்னைக்கு அதே பாதையில் தமிழக பாஜகவும் போக ஆரம்பிச்சிருக்கு. அண்ணாமலை பாஜகவை விட்டு வெளியே வந்து ஒரு இடத்துலையாவது ஏதாவது ஒரு தலைவர்களை விமர்சனம் பண்ணுறதோ ஏதாவது பண்ணாரா? அதுதான் அவருடைய குவாலிட்டி. ஒருத்தங்களை தனிப்பட்ட வகையில் தாக்க டெஃபினட்டாக அவங்க வளர தான் செய்வாங்க. நீங்கள் என்ன வேணாலும் ஆட்டுக்குட்டி, ஆடு என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அண்ணாமலையுடைய வளர்ச்சியை உங்களால் தடுக்க முடியாது. தமிழக பாஜகவில் மிஞ்சி போனால் ஒரு 100 பேர் இருக்க போறீங்க. அதாவது தொண்டர்களுடைய எண்ணிக்கையை விட நிர்வாகிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்க போகுது. அதுதான் நிலைமை. ஏன்னா தொண்டர்கள் எல்லாம் அண்ணாமலை பக்கம் வந்துட்டாங்க. அடுத்து எதுக்காக இவ்வளவு ஒரு கடுப்பு நயினார் கும்பலுக்கு அப்படின்னா, அடுத்தடுத்து முக்கிய புள்ளிகள் ரிசைன் பண்ணிக்கிருக்காங்க. இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்ட பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் பிஜேபியிலிருந்து விலகி அண்ணாமலை இயக்கத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காப்புல. அவர் கூடவே 12 மண்டல் தலைவர்கள், 2 மாவட்ட துணைத் தலைவர், 2 மாவட்ட செயலாளர், இவங்க எல்லாத்தையும் கூடயே கூட்டிகிட்டு போயிருக்காப்புல. இது மாதிரி பல பகுதிகளில் நடக்குது. அவினாசியிலெல்லாம் மொத்தமாக தமிழக பாஜக உறுப்பினர்கள் மொத்தமாக ரிசைன் பண்ணியிருக்காங்க அவினாசியில். இவ்வளவு ஏன், தமிழக பாஜகவுடைய தலைமை அலுவலகம் எங்கே இருக்குது? சென்னையில் கமலாலயம். அதனுடைய இன்சார்ஜ் லோகநாதன் அப்படிங்கிறவர், அவர் பிஜேபியிலேருந்து விலகிறேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? தமிழகத்தில் பாஜகவை 2%, 3%லேருந்து 12%க்கு உயர்த்திய அண்ணாமலை அவர்களை சிறுமைப்படுத்திய கட்சியில் இனி பயணிக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஏன்னா லாஸ்ட் 2 டேஸாக நயினார் கும்பல் பேசுகிற பேச்சை பார்த்து கடுப்பாயிட்டாப்புல. என்ன இவ்வளோ பேர் போய்க்கிருக்காங்க, சரி போனவங்க திரும்ப வாங்க, எந்த நடவடிக்கை ஆக்ஷன்லாம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு நேற்று நயினார் அழைப்பு விட்டுருக்காப்புல. எப்படி போனவங்க திரும்பி வருவாங்க? போனவங்க திரும்பி வரணும் அப்படின்னா நான் எப்போதும் சொல்கிறது ஒன்று தான், மோடி வீழ்த்த முடியாத நபர் கிடையாது. மோடியை வீழ்த்த முடியும். மோடியை வீழ்த்தணும்னா மோடியை விட அதிகமாக நாட்டை நேசிக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவரை முன்னிறுத்தணும். அது எதிர்கட்சிகள்கிட்ட அந்த தலைவர் யாரும் கிடையாது. அதனால தான் மோடி திரும்ப ஜெயிக்கிறாரு. அது மாதிரி அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்த பாஜக தொண்டர்கள் திரும்பி தமிழக பாஜகவுக்கு வரணும்னா அண்ணாமலையை விட யாராவது ஒரு பெரிய தலைவரை நீங்கள் முன்னிலைப்படுத்தணும். அப்படி யாராவது இருக்காங்களா தமிழக பாஜகக்குள்ள? கிட்டையே நெருங்க முடியாது, அண்ணாமலை பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. அப்படிப்பட்டவங்க தான் இங்கே பொறுப்புகளில் இருக்காங்க. அதனால் அண்ணாமலை இயக்கத்துக்கு போனவங்க திரும்பி வரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எப்போதுமே மத்தியில் மோடிக்கு சப்போர்ட்டு, மாநிலத்தில் மலைக்கு சப்போர்ட்டு அப்படிங்கிற முடிவில் தெளிவாக இருக்காங்க. அடுத்து 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தாமரை சின்னத்துக்கு விழுந்த வாக்குகள் எவ்வளோ தெரியுமா? தமிழக பாஜகவுக்கு 14,67,024 வாக்குகள் கிடைச்சிருக்கு. எவ்வளவு? 14,67,024 வாக்குகள். இந்த நம்பர்ஸை 1 நாளில் அண்ணாமலை முறியடிச்சிருக்காப்புல. அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்தவர்கள் எண்ணிக்கை 15 லட்சத்தை தாண்டி 16 லட்சத்தை டச் பண்ணிருச்சு. 1 நாள் தான். இது வாலண்டியர்ஸுடைய எண்ணிக்கை. கடந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்ல, இதுதான் அண்ணாமலைக்கு ஆதரவா அப்படின்னா இல்லை, இது வாலண்டியர்ஸ். ஆனால் ஆதரவு இது மாதிரி ஒரு 4-5 மடங்கு இப்போ கிரவுண்டில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதே 50 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் இதுக்குள்ளே அண்ணாமலைக்கான ஆதரவு தமிழகத்தில் இருக்குது. ஜஸ்ட்டு இயக்கம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே இந்த ரெஸ்பான்ஸு. நாளைக்கு கட்சி ஆரம்பித்து ஒரு 2-3 நடைப்பயணம் தமிழகம் முழுவதும் சுற்றி வந்தார்னா 2031 அவருக்கு தான் எழுதி வச்சிடலாம். ஸோ இதுதான் இப்போதைய ட்ரெண்டு தமிழக அரசியல் களத்தில். உங்களுடைய பார்வைகளை இந்த செய்திகளை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.